முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் படிச்சிங்களான்னு தெரில. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தேவானுடைய வலிமையான, வல்லமையான, ஆணித்தரமான, அதிகாரம் நிறைந்த ஒரு பிரசங்கம்தான் இந்த 7ஆம் அதிகாரம். ஐயோ, போர் அடிக்குது பிரதர், வேறு ஏதாவது பேசுங்களேன், எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பேசுங்களேன். எவ்வளோ காலத்துக்கு கம்ஃபர்ட்டுன்னு இருப்பீங்க? கர்த்தருடைய வார்த்தையில் தான் கம்ஃபர்ட் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் விடுதலை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் சுகம், சமாதானம். கர்த்தருடைய வார்த்தையில் தான் தேவ சித்தம். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அதனால் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள் தேவனுக்கு நேராக. நான் ஆழமாக வேத ஆராய்ச்சிக்குள்ளே போய் ஆழமாக நான் உங்களோட போதிக்கலை. எனக்கு என்ன ஒரு பாரம், என்னுடைய தரிசனம் என்னன்னா, நீங்கள் வசனத்தில் வளரணும் 1, ஜபத்தில் வளரணும் 2, அபிஷேகத்தில் வளரணும் 3, கிருபையில் வளரணும் 4, கர்த்தர் இந்த பூமியில் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆயுசு நாட்கள் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும். அடுத்தது, தேவ சித்தம் உங்கள் லைஃப்பில் நிறைவேறணும். உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியணும். கர்த்தருடைய வருகையில் நம்ம மாரநாதா இயேசுவே வாரும் அப்படின்னு அழைக்கணும். இதுதானே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திற்கோ ஜிபிஎஸ் ராபின்சனுக்கோ இல்லை. உங்களை ஆயத்தப்படுத்துறது தான் என் வேலை. ஆமேன். நீ ஆயத்தப்படு, மற்றவங்களை என்ன செய், ஆயத்தப்படுத்து. இல்லை நான் மட்டும் ஆயத்தப்பட்டு நான் வாரம் டெய்லி சாயங்காலத்தில் ட்ராமா நடிக்கிறேன், என் ட்ராமாவை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடுங்கன்றது என்னுடைய பாலிசி அல்ல. ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்களாக, ஒவ்வொருவரும் சுவிசேஷ பணியில் இந்த கடைசி காலத்தில் ஈடுபடணும். இந்த 7ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை 1 முதல் 60 வசனங்கள் இருக்குது. 60 வசனங்களையும் பேசுகிறதுக்கு நைட்டு 11 மணி ஆகும். ஆனால் இந்த சுருக்கமான நேரத்தில் குயிக்காக மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த ஸ்தேவானை பிடித்து, ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும்படி பொய் சாட்சிகளை அவனுக்கு விரோதமாக சொல்லி ஆலோசனை சங்கம் அந்த சர்ச் கவுன்சிலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிற நேரம். அவருடைய தொழில் உங்களுக்கு தெரியும். அவர் சபைக்கு வந்ததின் நோக்கம் என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை பந்தி பரிமாறுகிற ஒரு வேலை, சாப்பாடு பரிமாறுகிற வேலைக்கு தான் வந்தார். ஆனால் ஆச்சரியம், அவனுடைய ஞானம், ஸ்தேவானின் ஞானம், பழைய ஏற்பாடு முழுவதையும் கரைத்து குடித்திருக்கிறார். நியாயப்பிரமாணங்களை அறிந்திருக்கிறார், சம்பவங்களை புரிந்திருக்கிறார். அதுதான் 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவர் ஆபிரகாமின் லைஃப்லேருந்து ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னுமே மெசொப்பொத்தாமியாவில் நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனம் ஆனார்னு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தலர் 7:4 வாசிங்க. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். 3ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். காரானூரிலே அவன் வாசம் பண்ணுகிறான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். நல்ல கவனிங்க.
இப்போ அவனுடைய தகப்பன் கர்த்தருடைய பிள்ளைகளை தேராகு அவனையும் சேர்த்து தான் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் அவர்கள் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். தகப்பனும் புறப்பட்டார். ஆனால் 11ஆம் அதிகாரம், கொஞ்சம் இப்போ பைபிளை புரிஞ்சுக்கணும். 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். அவர்கள் பொதுவாக சொல்லுது இருந்து விட்டார்கள். தேராகு ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை 250 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். 12ஆம் அதிகாரத்திலேயே தேவன் பேசி அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆனால் தகப்பனார் அங்கேயே இருந்து விட்டான். நீங்களும் நானும் ஒரு டிராவல் பண்ண, தேவனை நோக்கி டிராவல் பண்ணோம்னா அந்த டிராவல் அந்த டெஸ்டினி தான் நம்முடைய முடிவாக இருக்கணும். ஆமேன். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தேராகு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆனால் அங்கேயே இருந்து விட்டார்கள். ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிறார், நீ உன் இனத்தை உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக பேசுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுவார்கள். 400 வருஷம் துன்பப்படுவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, இங்கு 400 வருஷம் துன்பப்படுவார்கள். எங்க பேசினார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளே 15ஆம் அதிகாரத்தில் சூரியன் அஸ்தமித்த போது 12ஆம் வசனத்திலிருந்து 15:12 ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத தேசத்திலே அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நல்லா கவனிக்கணும். 400 வருஷம் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இங்கே 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே 400 வருஷம் துன்பப்படுவார்கள் என்ற அந்த வசனத்தை இங்கே அவர் கோடிட்டு காட்டுகிறார். ஆனால் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை நீங்கள் திருப்புங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஸ்தேவான் 400 வருஷம் என்று சொல்லுகிறார். ஆனால் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 41 வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த வருஷங்களெல்லாம் 430 வருஷம். அப்போது நீங்கள் நல்லா படிக்கணும் பைபிளை. இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் 400 தான், ஸ்தேவானும் 400 தான் சொல்கிறாரு. ஆனால் எக்ஸோடக்ஸ், அதாவது யாத்ராகமம், அவருடைய பிரயாண குறிப்புகள் அடங்கின புத்தகம் யாத்ராகமம். அதில் 430 ஆண்டு காலம் என்று எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் எழுதுகிறாங்க. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். 17ஆம் வசனத்தை படிக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம், அதாவது 15 ஆதியாகமம் 15:13 அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. வாசிங்க.
வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றிய காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். நல்லா கவனிக்கணும். 400 வருஷம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமா வரும்போது, யாத்ராகமம் 1 அதிகாரம் 8 வசனத்தில் யோசேப்பை அறியாத 400, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யாத்ராகமம் 1 அதிகாரம் 8 வசனத்தில் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் தோன்றினான், எகிப்தில் தோன்றினான். இப்போ நல்ல கவனிக்க, 400 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு புறப்படும் காலம் வரும்போது, கர்த்தரை அறியாத, அதே நேரத்தில் யோசேப்பு அறியாத, யோசேப்பு எகிப்தில் பாடுபட்டான், கஷ்டப்பட்டான். 30 வயதாக இருக்கும்போது பார்வோன் அரண்மனையில் உயர்த்தப்படுகிறான் இல்லையா? அப்போ இந்த யோசேப்பை பற்றி புரிதல் இல்லாத வேறொரு பார்வோன் எழும்பி வரும்போது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சஞ்சலப்படுத்தினான். அந்த 1 அதிகாரத்தில் இருந்து 8 வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 வசனம் வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலம் உபத்திரவத்தின் காலம், பிரச்சனையின் காலமாக இருக்கிறது. இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது கிமு 1921 கிமு 1491 வரை கணக்கு போட்டு பார்த்தா 430 வருஷம். இதைத்தான் கலாத்தியர் 3 அதிகாரத்துக்கு வாங்க. 3 அதிகாரம் 17 வசனத்தை படிக்கும்போது, ஆதலால் 3 அதிகாரம் ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை பவுல் இங்க 430 வருஷம்னுக்கு குறிப்பிடுகிறார். பிரைஸ் காட். சரி, குயிக்கா இங்க வாங்க, 7 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ ஆபிரகாமின் காலத்தை எல்லாம் பற்றி டீட்டெயிலாக இவர் சொல்லிக்கிட்டு வராரு. அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதாரண பந்தி விசாரணைக்காரனுக்கு வேத அறிவு இருக்கிறது. இப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 8-9 வசனங்களில் மேலும் குயிக்காக வாசிக்கலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடி ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபு 12 கோத்திரங்களையும் பெற்றான். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்து கொண்டு போகும்படி, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாக ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, கர்த்தர் கொண்டு போன விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த ஸ்தேவான் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக அவன் எடுத்து சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே 20வது வசனத்துக்கு வாங்க. அக்காலத்திலே மோசே பிறந்தார். 2ஆம் அதிகாரத்தை இங்கு மென்ஷன் பண்ணுகிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 2 இங்க கொண்டு வருகிறார். மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். தகப்பன் வீட்டில் வளர்க்க 22க்கு வாங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான். ஆமென். அது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது அவன் கோடிட்டு காட்டுகிறான். அடுத்த வசனம் 23. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அதான் ஒரு விஷன் வருது. மோசேக்கு கர்த்தர் 40 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணுங்கிற அவர் அங்கே உல்லாசமாய் அங்கே எகிப்தில் பார்வோன் அரண்மனையில் சகல கலா வல்லனாக மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் தன்னுடைய சொந்த தேசத்தை குறித்த, தன் சொந்த இனத்தை குறித்த ஒரு பாரம் அவருக்கு உண்டான போது, கர்த்தருடைய பிள்ளைகளே 24 அங்கே ஒருத்தனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25ஆம் வசனம்.
தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. தன்னுடைய கையினால இந்த ஜனங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தருவார் என்று அவனுக்கு புரியுது. ஆனால் அவனுடைய தரிசனத்தை அவனுடைய பிரதர்ஸ் அறிந்து கொள்ளவில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. மோசே 40 வயதில் ஒரு விஷன், ஒரு பாரம், தாகம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே 30வது வசனத்துக்கு வாங்க. 40 வருஷம் சென்ற பின்பு 40 வருஷம் சென்ற பிறகு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அதான் யாத்திராகமம். இப்பொழுது 1 அதிகாரம் 2 அதிகாரம், இப்போ 3 அதிகாரத்துக்கு ஸ்தேவான் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை 40 வருஷம் சென்ற பிறகு, அப்போ மோசேக்கு இப்பொழுது 80 வயதில் தான் அந்த முச்செடியின் நடுவிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார் என்பதை யாத்திராகமம் 3 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது அந்த தரிசனம் பெறும்போது மோசேக்கு 80 வயது. 80 வயதில் 6 லட்சம் புருஷர்களை லீட் பண்ணுகிறார். 80 வயதில் கர்த்தருடைய பிள்ளைகளை செங்கடலை பிளக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். யாத்திராகமம் 17 அதிகாரத்தின்படி அவர் மலையில் ஏறுகிறார். யாத்திராகமம் 17:8 படி ரெவித்தீமில் அந்த அமிலேக்கர் வந்து யுத்தத்துக்கு வருவார்கள். அப்பொழுது மோசே சொல்லுவார், நான் மலையின் உச்சியில் ஏறுவேன். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மலையின் உச்சியில் 80 வயதில் மோசே ஏறுவார். மலையின் உச்சியில் 2 கைகளை உயர்த்தி ஜெபிப்பார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் இந்த ஸ்தேவானுடைய சம்பவத்தை நான் அப்படியே படித்து கொண்டு வரும்போது ஆச்சரியமான காரியங்களை அவர் அப்படியே சொல்லுகிறார். மோசேயின் காலத்துக்கு பிறகு கர்த்தர் எப்படி ஆரோனை தெரிந்து கொண்டார். ஆரோன் 40 வசனத்தை படிங்க குயிக்கா. ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பலியிட்டு கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அதுதான் யாத்திராகமும் 33 அதிகாரம். யாத்திராகமும் 33 அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளே இங்கு 40 வசனத்தில் ஸ்தேவான் பாருங்க எவ்வளவு துல்லியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளையும் சம்பவங்களையும் தன்னுடைய கடந்த கால பரிசுத்தவான்களை பற்றிய புரிதல். இன்றைக்கி அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம், கொஞ்சம் நேரம் ஆராதனை பண்ணோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசித்தோம், உங்களுக்கு உங்கள் மனதை உருக்கி பேசி நான் அழுது நீங்கள் அழுது இப்படி பேசி ஒரு 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 உச்சக்கட்ட எமோஷனலுக்கு நம்ம கொண்டு போகிறதுனால வாட் இஸ் த யூஸ்? என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். அதனால இவன் பாத்திரம் விளக்குற அல்லது பாத்திரத்தை வைத்து பரிமாறுகிற ஒரு மனுஷன் எவ்வளவு டீட்டெயிலாக ஆதியாகமத்தையும் யாத்ராகமத்தையும் இங்கு பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது. 45க்கு வாங்க. மேலும் யோசுவாவோடு நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட பிரஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்கையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். ஆமென். யோசுவா தான் இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்த சம்பவத்தை அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே 47 வசனத்துக்கு வாங்க. சாலமோனோ ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்கள் வாசமாய் இரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவை எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. 51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த கொலை பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். 54. இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனோ கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினான். 48 உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஐயா, அம்மா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மை டியர் ஃபேமிலி, மை டியர் யூடியூப் ஃபேமிலி, ஜேஎம்எம் குடும்பம், உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆலயம் அதாவது 10 லட்சம் ரூபாயில் கட்டலாம், 100 கோடியில் கட்டலாம், 300 கோடியில் கட்டலாம். அவரவருக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் அது. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளோதான் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி நம்ம ஆராதனை செய்தாலும் அது ஒரு கட்டடம். ஆமேன். திரளான ஆத்துமாக்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு நீங்களும் உங்கள் மனைவி இருக்கும்போது, அல்லாவிட்டால் மனைவியும் புருஷன் இருக்கும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தபோது ஒரு டபுள் பெட்ரூம் வீடாவது இருந்தால் நல்லா இருக்குமே தேடி போனீங்க. இப்போ உங்கள் பிள்ளைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இன்னும் அந்த 2 பெட்ரூமுக்குள்ளே நீங்கள் வைக்கல. உங்கள் பிள்ளைகள் அவரவருக்கு ஒவ்வொரு வீடுகளை உண்டாக்கி அவர்களை தங்க வைத்து அழகு பார்க்குறீங்க. தட்ஸ் ஃபைன். அதே போல் சபையில் 30 பேர் 50 பேர் இருக்கும்போது ஒரு சிறிய கூடாரம் போதுமானது. 30,000 40,000 விசுவாசிகள் வந்துட்டாங்கன்னா அதுக்குரிய கட்டடங்களை நம்ம கட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. உலக மனுஷன் என்னென்னமோ பண்ணிட்டு போகிறான். நான் இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, நைஜீரியாவில், கிழக்கு நைஜீரியாவில் 50,000 60,000 மக்கள் உட்காரக்கூடிய மாபெரும் ஆலயங்கள், 4 ஆலயங்கள் இருக்கிறது கிழக்கு நைஜீரியாவில். ஆனால் வடக்கு நைஜீரியாவில் பயங்கர துன்புறுத்தல், கொடுமை, வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே ஒருத்தம் மனுஷனுடைய கை வேலையால் செய்யப்பட்ட ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் இல்லை. அங்கே போய்கிட்டு அப்படி நடுங்கிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்து பேசிக்கிடுவோம், இது கர்த்தருடைய கேம்பஸு அப்படின்னு இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அந்த ஆலயம் இந்த ஹார்ட் தான். இந்த ஹார்ட்டை எப்போதும் கர்த்தரோடு கூட கனெக்ட் பண்ணி வைத்துக் கொள்வோம். இப்படி அவன் பேசும்போது அவர்கள் மூர்க்கமடைந்து பல்லை கடித்து, இங்கே ஒரு பக்கம் பல்லை கடிச்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் மூர்க்க வரி கொண்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் 55ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனோ பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிறான். நீங்களும் நானும் உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் போகும்போது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி வாழ பழகணும். நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் பலவீனத்திலும் போராட்டத்திலும் இழப்பிலையும் போகும்போது அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் 56ஆம் வசனத்தில் பாருங்க, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் குமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். நல்ல கவனிக்கணும் பிரியமானவர்களே. முழு வேதாகமத்தில் நம் வலது பார்சத்தில் ஆண்டவராகிய இயேசு வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் மனுஷகுமாரன் எழும்பி நிற்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த ஒரு இடம்தான் பைபிளில் மனுஷகுமாரன் எழும்பி நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். காரணம் என்ன? அவன் சாதாரண சபையில் சாதாரண பந்தி விசாரணைக்காரன் வேதத்தை பகுத்து வைராக்கியமாய் அந்த சர்ச் கவுன்சிலுக்கு முன்னால் பேசினதுனால அவனை இப்பொழுது கொலை செய்ய போகிறார்கள், கல்லால் அடிக்க போகிறார்கள். அப்பொழுது அவனை வரவேற்பதற்காக என் ஆண்டவர் எழும்பி நிற்கிறார். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் 57 ஒருமனப்பட்டு பாய்ந்து கூக்குரலிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் மேல பாய்கிறார்கள். 58வது வசனத்தை படிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினுடைய வைத்தார்கள். இங்கு சவுல் வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டு, அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஸ்தேவான் மரிக்கிறதற்கு தானும் காரணம் என்று அவரே ஒத்துக்கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி,
59 படிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டான். ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். ஆமென். நித்திரை அடைந்தான். தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்பிரிட்டு தான் ரொம்ப முக்கியம். அம்மா ஐயா, நம்ம சரீரம் இந்த மண்ணுக்குள்ளே போகும். ஒரு நாள் அது மகிமையின் சரீரமாக எழும்பும். சரியா? உங்கள் வீட்டில் மரித்தவர்களை குறித்த வேதனையும் கஷ்டமும் இருக்கிறதா? தைரியம் கொள்ளுங்கள். அவர்களை மகிமையான சரீரமாய் ஒரு நாள் கர்த்தர் எழுப்புவார். இந்த ஸ்பிரிட்டு சரியாக இருந்தால், ஆவி ரொம்ப முக்கியம். ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறார் பாருங்க. ஸ்பிரிட்டு, இந்த ஸ்பிரிட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் வாழ்நாட்களில் உங்கள் ஆவி ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்த வேண்டாம் என்று சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான். மரித்தான் என்று அல்ல, நித்திரை. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மரணத்தை நித்திரை என்று தான் சொல்லுகிறது. நித்திரை. இன்றைக்கு கல்லறையில் நித்திரை செய்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர்கள் விழித்து கொள்வார்கள் எக்கால சத்தம் தொனிக்கும் போது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சித்தமானால் கர்த்தரனை நடத்தும் போது வருகிற நாட்களில் மரணத்துக்கு பின் என்ன நடக்குது என்பதை நான் உங்களோடு கூட பேச பிரியப்படுகிறேன். இந்த செய்தியை கேட்கணும். பொதுவாக யாரும் இதை பற்றி பேசுகிறது இல்லை. நானும் நிறைய லீடர்ஸோடெல்லாம் ஷேர் பண்ணி பேசுவேன். ஆனால் யாரும் அதை பற்றி பேசுகிறது இல்லை. ஏன்னா மரணம் 5 வயசுலேயும் வரலாம், 55 வரலாம், 95 வரலாம், 105 வரலாம். ஆனால் மரணத்துக்கு பின்ன ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை வசனம் சொல்லுது. அந்த 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 அடக்க ஆராதனையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல. நல்ல கெதியாக இருக்கும்போதே, பலத்தோடு இருக்கும்போதே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே வருகைக்கு ஆயத்தப்படணும். நித்திய ஜீவனை குறித்த புரிதல் நமக்கு இருக்கணும் என்று தான் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கன்க்ளூஷன் இஸ், முடிவு என்ன என்றால், சாதாரண ஒரு சபையில் பந்தி விசாரணைக்காரன் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்திருக்கிறான். அப்போ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின்படி ஒவ்வொரு விசுவாசிகளும் வேத வசனத்தை கற்று அறிந்து வசனத்தில் தேறி இருக்கணும். மறுபடி சொல்கிறேன், வசனத்தில் தேறி இருக்கணும். ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கை கிறிஸ்தவனாக ஆண்டவரே ஸ்தேவான் இருந்தாலும், ஆண்டவரே பழைய நியாயப்பிரமாணம், பழைய உடன்படிக்கை, பழைய சம்பவங்கள் ஒவ்வொன்றாய் ஆதியாகம ஆண்டவர் அந்த ஆண்டவரே ஆபிரகாம் காலம் தொடக்கம், காரானூரில் அவர் வாழ்ந்த காலம் தொடக்கம். கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். சாலமோன் ஆலயத்தை கட்டினான். ஆண்டவரே தாவீது கட்ட முடியலன்றது வரைக்கும் தெளிவாக எடுத்து அன்றைக்கு சர்ச் கவுன்சிலில் நின்று பேசினானப்பா. இதை போன்ற ஞானத்தையும் அறிவையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். விசேஷமாக ஜேஎம்எம் ஃபேமிலிஸ்க்கு தாரும். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிடணும். உங்கள் குடும்பத்தை நினச்சி, எங்கள் வீட்டை நினச்சி, குடும்பத்தை நினச்சி, எல்லா குடும்பத்துக்கு உண்டான சகலவற்றை நினைத்து, அப்புறம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி இதுவரைக்கும் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஃபோன் எடுத்து யூடியூப்புக்குள்ளே போய் அங்கே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் என்ற டச் பண்ணினீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து என் ஆத்துமாவேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆகாஷோடு சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம ஆஃப் பண்ணுவோம். சரியா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சேர்ந்து பாடுவோம். வசனத்திலே நடப்போம், அவர் வார்த்தையில் நிலைத்திருப்போம். கர்த்தர்
கர்த்தர் வரும் வரை வழுவாது காத்து கொள்ளும் அவர் கிருபை போதும் என்போம், அவர் கிருபை போதும் என்போம். கர்த்தர் வரும் வரை வழுவாது காத்து